இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குடும்பத்துல 3 பேருமே இதுல பண்றோம். நாங்க வந்து ஏதோ இது வந்து லாட்டரி தொழில் வரக்கூடாது. இங்க வந்து வந்து அரசியல வந்து இவங்க வர விடக்கூடாது. இவங்க வந்தாங்கன்னா மீண்டும் லாட்டரிக்காகங்கிற மாதிரி தான் அலிகேஷன் வைக்கிறாங்க. ஏங்க எங்க அம்மா வந்து வந்து ரோட்டரியில இருந்து சின்ன வயசுல அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்து சேரிட்டியில வந்து அவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து நாங்களும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல எங்க அம்மா தான் வந்து லீட் எடுத்து காலேஜஸா இருக்கிறோம், காலேஜ் கரஸ்பாண்டா இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சேவைகள் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்டரியும் பெரிய சேவை செஞ்சு இன்னும் இந்தியாலயே வந்து ஒன் டாப் டோனரா இருக்காங்க. ஃபாரின் வரைக்கும் யூஎஸ்ல வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சேவை செய்யும்போது நம்ம இது வரைக்கும் 14 வருஷம் ஐஜேக்கில் இருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் கட்சிக்கு வரல. ஐஜேக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதுல வந்து சில விஷயங்கள் மறுக்கப்பட்டுச்சு, அவமானப்படப்பட்டாங்க. அதனால அவங்க வந்து அங்கிருந்து வெளில வந்து இங்க கட்சியில் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து நாங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 24,000 கோடி நாங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். 7,000 கோடி நாங்க ஜிஎஸ்டி வருமானம் கட்டிட்டு இருக்கோம். 40% ஜிஎஸ்டி டாக்ஸ்ல வருது. நாங்க தான் சொத்து மதிப்புலாம் நாங்க இவ்வளவு ஓப்பனா கிளாரிட்டியா எங்க அம்மாவுக்கு வந்து நெட் ஒர்த் வந்து 5,000 crores மேல நான் காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேல நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் காட்ட முடியல? ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுது? இந்த ரூம்ல இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள், ஏன்னா இவங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. மாசம் 3,000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணது மட்டும் கரப்ஷன்ல வந்து லஞ்சம் காசுல சம்பாதிச்சு மட்டும் ஒரு 1,50,000 கோடி சொல்றாங்க. அந்த காசுல என்ன பண்ணாங்க? அதையே ஒரு ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்றாங்க? அதே மாதிரி இது டெட்ஜெயின்டா இருக்கட்டும், மைன்ஸா இருக்கட்டும், மணலா இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும், சொந்த கட்சிக்காரங்களே இது திரு ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், திரு டிஆர் பாலுவா இருக்கட்டும், சொந்த ஃபேக்டரி வச்சுக்கிறவங்களுக்கே சரக்கு மேனுஃபேக்சரிங் இது வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா வந்து இது யாருன்னா இவங்க வந்து யாரெல்லாம் வந்து லஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாட்டில் பண்ண கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த குடிச்சிட்டு மக்கள் வந்து கள்ளக்குறிச்சியில எல்லாரும் கலாச்சாரம் கொடுத்து மக்களை சாகடிச்சாங்க. அது திமுக பின்னாடி இருக்காப்புல. அது போதைப் பொருட்கள் வீட்டுல இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஸ்கூல் பேக்ல வந்து இன்னைக்கு குழந்தைங்க பெண் குழந்தைங்க பேக்ல வந்து முன்னாடி மொபைல் இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து வந்து ட்ரக்ஸ் முட்டாய் மாதிரி ட்ரக்ஸ் வருது. அந்த ட்ரக்ஸா இருக்கான்னு செக் பண்றதுனால சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்குள்ள இவ்வளவு என்ன திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற பேர்ல எவ்வளவு கொலை நடந்திருக்கு, எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, எவ்வளவு வந்து சின்ன குழந்தைங்க 2.5 வயசு குழந்தையெல்லாம் ஒரு திமுக பிரபுவர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு உயிரிழப்பு நடந்திருக்கு. எவ்வளவு மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து யார் இந்த சேரும் சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளவு போஸ்கோ கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டபுள் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மகளிருக்கு அகேன்ஸ்டா பண்ண எல்லா அஃபென்ஸுமே டபுள் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு? அவர்கிட்ட கேளுங்க, நீங்க வாங்கினவர்கிட்ட எதுக்காக இதை வாங்குனீங்க, எதுக்காக இதை பயன்படுத்துறீங்க? நான் வந்து கிளாரிட்டி பாஜக அதிகமா கொடுக்கல. இது திமுகவுக்கும் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதிகமா கொடுத்துருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலையும் திமுக தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு 100 கோடி. அப்ப நீங்க வந்து கேளுங்க, அப்ப நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வாங்க, அவர் என்ன பதில் சொல்றான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அது பதில் நான் பதில் அது 500 crores வந்து டிஎம்கே கொடுக்கும். அது நாங்க லீகல் டிபார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்கோம். பேசி அது என்ன அது லிஸ்டே இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், பட்டியல் எல்லாமே எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட். அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நியூஸ்ல போட்டு பத்திரிகையில வந்து கிளியரா யார் எந்தெந்த கம்பெனி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கவர்னர் பிஜே கேமிங் இருக்கும். செகண்ட் வந்து மெகா இன்ஜினியரிங். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸோட டீல் எந்த கட்சி வைஸ் என்ன அக்கௌண்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாதமா இருக்கு. நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கணும். என்னங்க இருக்கு, கொடுத்தோம் இது என்ன பிரச்சனை வருது இருக்கு? நாங்க அக்கௌண்ட்ல ரைட் ஆகல, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நாங்க ஒபிஷியலா வந்து டொனேட் பண்றோம். இதுல என்ன எங்களுக்கு என்ன நாங்க என்ன ஏமாத்தி அது நாங்க இன்னமும் நீங்க ரெக்கார்ட்ஸ் வரும்போது நீங்க நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா தேர்தலுக்காக நிறைய பணம் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வருது. கட்சி ஜனநாயக சபை நான் சொல்றேன், இப்ப நாங்க வந்து ஒபிஷியலா வந்து 50 கோடி பக்கம் நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம். நீங்க இது வந்து மக்கள்கிட்ட வாங்கின மக்கள்கிட்ட நீங்க அவங்ககிட்ட வேணா கேட்கலாம். அது என்ன எவ்வளவு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்க நீ கேட்டு வந்து
ஏங்க, இப்ப ஆதவ அர்ஜுனாவோட வேலையே வந்து இந்த மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணாரு. இந்த முதல்வன் படத்துல இவரே பாம்பு பறவைகளே கண்டுபிடிப்பார மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்க அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவா கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு வந்து இவ்வளவு கடைசி நேரத்துல வந்து இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது படம் ரிலீஸ் ஆனா ஒரு நீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நேரத்தில் இதே வேலை தான் அவருக்கு.